எப்படி இருந்த சமூக நீதி பகுத்தறிவு மிக்க தமிழ்நாடுனுடைய மாணவர்களும் இளைஞர்களும் இன்றைக்கு எங்கே போயிட்டாங்க? எப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாடு இன்றைக்கு எங்கே போச்சு? அங்கே அவ்வளோ பேர் இந்தியாவினுடைய தலைநகரில் மாணவர்களுடைய தலை உடைந்து ரத்தம் சிந்தி அவங்க அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே இவங்க ஒரு சினிமா படத்திற்காக முட்டி போட்டு போகிறாங்க, தரையில் போட்டு அந்த மண் அன்னதானம் அதை சாப்பிட்றாங்க அப்படின்னும் போது மிக மிக கேலியாக இருக்குது. அதே சமயத்தில் மிகுந்த ஒரு வருத்தமாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியாருடைய சித்தாந்தத்தை கொண்ட தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மோசமான ஒரு சிரிப்பான ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இது வருங்கால இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பான ஆபத்தான முறையாக தான் நான் இதை பார்க்குறேன். அதையெல்லாம் தாண்டி இது தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் அப்படின்றது நாடறிந்த உண்மை. வடக்கில் அமைதியாக இருக்கும்போது கூட தென்னிந்தியாவில் தமிழகத்தில் வீறு கொழுந்து போராட்டங்கள் எழும்புச்சு. அதையெல்லாம் ஒரு கவர்ச்சியின் மூலியமாக மாணவர்கள் மறந்துட்டாங்க, இளைஞர்கள் மறந்துட்டாங்க. பிறகு டெல்லியில் அந்த மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக காக்ரோச் பார்ட்டி என்ற அந்த பார்ட்டியின் மூலியமாக பின்னோக்கி அந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக அந்த போராட்டத்தை தலைமையேற்று நடந்த அந்த வான்சூகி அவரை காவல்துறை கைது செய்து அவரை உரிய ட்ரீட்மெண்ட் கொடுக்காம அவரை அடைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு எதிராகவும் அந்த டெல்லியில் தொடர்ந்து மாணவர்கள் போராடுறாங்க. அந்த போராட்டத்தை ஒடுக்கும் விதமாக டெல்லியினுடைய காவல்துறையும் துணை ராணுவ படையும் அவங்களை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலையும் மீறி பார்த்தீங்கன்னா போராட்டங்கள் தொடருது. இந்த போராட்டங்கள் டெல்லியோட முடியுமே, ஆனால் டெல்லியோட முடியாது. இந்தியா முழுவதும் இந்த போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா வெடிக்கும். மாணவர்களுடைய போராட்டம் சாதாரணமாக நம்ம எண்ணிட முடியாது. லட்சக்கணக்கான மக்கள் இப்போ கூடியிருக்கக்கூடிய சூழல்ல கோடிக்கணக்கான மக்கள் அந்த நீட்டுக்கு எதிராக போராடுவாங்க. மத்திய பாசிச பாஜக அரசை நாங்கள் வீட்டுக்கு அனுப்பும் வரை இந்த மாணவர்களுடைய போராட்டம் தொடரும். இல்லை, அது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கிறது தானே. எப்போதுமே பாசிசத்தை எதிர்த்து வலுவாக பேசுங்கன்னு சொல்லி அவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகளும் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. ஆனால் அவர் அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து வெளிப்படைத்தன்மையோடு பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு எப்போதுமே நாங்கள் பார்க்கல. இனிமேல் அதை செய்வார்னு சொல்லி நாங்கள் பலமாக எதிர்பார்க்குறோமே தவிர, ஆனால் அதை அவர் எப்போதுமே செய்ய மாட்டேங்கிறாரு. தொடர்ந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் பாஜகவுக்கு எதிரான ஒரு மௌனப்போக்கை அவர் கடைபிடிக்கிறாரு. இல்லை ஏதாச்சும் வார்த்தையை போட்டால் கூட அது மக்களை குழப்பக்கூடிய நேரடியாக தாக்க முடியாத ஒரு வார்த்தைகள் தான் அவர் பயன்படுத்துகிறாரு. ஆனால் திமுக அரசை சாடும்போது வெகு வெளிப்படையாக நேரடியாக தாக்கக்கூடிய ஒரு சூழல் பார்க்குறோம். இதுக்கு தீர்வு தான் நீட் மொத்தமாக இந்தியாவில் தொடை தெரியப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசாமல் வழக்கம் போல் ட்விட்டரில் பேசுகிற மாதிரி இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா அறிக்கை வெளியிட்டிருக்காரு. என்னன்னா, நாங்கள் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் சரியான ஒரு நிலைப்பாடு கிடையாது. தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் எப்படி இதற்கு முன்பாக இருந்த ஆட்சி செயல்பட்டதோ அதே போல் தமிழகத்தில் சட்டமன்றத்தில் இதுக்கான எதிர் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி மாணவர்களுடைய போராட்டத்திற்கு உயிரோட்டும் வகையில் அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆனால் அதற்கு நேர் மாறாக தமிழகத்தில் போராடக்கூடிய மாணவர்களை ஆதரவுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் இரட்டை வேஷம் போடக்கூடிய வகையில் இன்னைக்கு மாணவர்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு பெண்கள் மாணவர்கள் இவங்க எல்லாத்தையும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டு இழுத்துட்டு போகிறாங்க. இதனுடைய தீர்வு தற்சமயம் இதோட தீர்வு பார்த்தீங்கன்னா அந்த மத்திய அமைச்சர் பதவி விலகணும். இதனுடைய முழுமையான தீர்வு பார்த்தீங்கன்னா நீட்டை முழுமையாக ரத்து செய்யணும். நீட்டை முழுமையாக ரத்து செய்கிற வரைக்கும் எங்களுடைய போராட்டங்கள், மாணவர் இயக்கங்களுடைய போராட்டங்கள் தமிழகம் தாண்டி இந்தியா முழுவதும் தொடரும். பாஜக மட்டுமல்ல, RSSம் இந்தியாவில் தொடர்ச்சி வரையில நம்ம போராட்டம். நம்மளுடைய நோக்கம் அதுதான். எப்படி சர்வ அதிகாரிகள் எல்லா நாட்டிலையும் தொடர்ச்சி எறியப்பட்டிருக்காங்களோ, ஹிட்லர் முசோலினி எல்லாம் எப்படி கொல்லப்பட்டிருக்காங்களோ, ஓடப்பட்டிருக்காங்களோ அந்த நாட்டை விட்டு, இடையில பங்களாதேஷில் கூட அந்த நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டு மக்களாலேயே துரத்தடிக்கப்பட்டார். அந்த காலம் விரைவு வந்துருச்சு. இன்னும் மோடி அரசாங்கத்துக்கு இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்குது. அந்த 2 ஆண்டுகள் தொடர மாட்டார்ன்றது தான் நிரசனமான உண்மையாக இருக்குது. மாணவர்களும் பொறுத்திருக்க மாட்டாங்க. அதுக்கான முன்னெடுப்புகளை போராட்ட வாயிலில் ஜனநாயக முறையில் மாணவர்கள் முன்னெடுப்பாங்க. அவங்க போராடக்கூடிய விஷயம் ரொம்ப அன்றாட தேவையான அவங்களுடைய கல்வி விஷயத்துக்காக போராடுறாங்க. அதில் அவங்க மீது நடத்தப்பட்ட தாக்குதல் கண்டிப்பாக அது கண்டிக்கத்தக்கது. அவங்க பண்ண தாக்குதல் மிக மிக தவறானது. அதுக்கான ஆக்ஷன் கண்டிப்பாக இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எப்படி பங்களாதேஷில் ஒரு புரட்சி நடந்ததோ, ஸ்ரீலங்காவில் ஒரு விதமான புரட்சி நடந்ததோ, நேபாளில் நடந்ததோ, அது மாதிரி இந்தியாவிலையும் கூடிய சீக்கிரம் ஒரு புரட்சி நடக்கும் அப்படின்றதை எதிர்பார்க்குறோம். ஜனநாயகனை திரையில் தேடும் கூட்டமாக இல்லாமல் ஜனநாயக படுகொலை நடக்கும் இடங்களிலெல்லாம் எங்களுடைய உரிமை குரல் என்றும் நிலைத்து நிற்கும்.
எங்களுடைய உரிமைகளை நீங்கள் பறிக்கும் போதெல்லாம் நாங்கள் வீதியில் இறங்கி களமாடுவோம், ஒருபோதும் எங்களுடைய உரிமைகளை விட்டு கொடுக்க மாட்டோம் என்ற நோக்கத்தோடு தான் தமிழகம் முழுக்க இன்றைய மாணவர் அமைப்புகள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அப்போனா இதுக்கு முன்னாடி இந்த டாக்டர்கள்லாம் வந்து தகுதி குறைவான டாக்டர்களா? நீட்டு படித்தா மட்டும்தான் தகுதியான டாக்டர்களா? அப்போ அதை நிரூபிங்க. நீங்கள் நீட்டில் உங்களுக்கு என்ன தருது? நீட்டை வந்து சிபிஎஸ்சி படித்தவங்க மட்டும்தான் நீட்டை வந்து எளிதாக எழுத முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய கல்வி முறையை படிக்கிறவங்களுக்கு, அரசு துறையில் படிக்கிறவங்களுக்கு அந்த எக்ஸாம் கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்காக எவ்வளோ ஆயிரங்கள் பணம் கட்டி அவங்க படிக்கிறாங்க. ஆனால் அது ஒரு தேவையற்றது. அப்போ நீட்டுக்கு முன்னதாக இருந்த எம்பிபிஎஸ் டாக்டர்கள் இல்லையா? அப்படின்னா அது தேவையில்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு தெரியுது. இந்த போராட்டம் எதை நோக்கி போகும்ன்றது வந்துட்டு இது எல்லையே கிடையாது. இதற்கு ஒரே தீர்வு, மத்திய அமைச்சர் பதவி விலக வேண்டும், இந்த நீட் தேர்வினுடைய குளறுபடிகளை அவர்கள் நீக்க வேண்டும். அதையும் தாண்டி தமிழக மாணவர்களுடைய போராட்டம் என்றது நீட்டை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இந்த போராட்டம் விடுபட்டு நடக்கிறது தவிர தமிழகத்திலும் இந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளின்றது இல்லை. இவர்கள் எப்போ வீடு திரும்புவாங்கன்னா, இவர்களுடைய போராட்டத்திற்கு எப்படி ஜல்லிக்கட்டு பிரச்சனை மாணவர்கள் தன்னுடைய உரிமைகளை மீட்டதற்கு பிறகு வீடு திரும்பினார்களோ, விவசாய பிரச்சனைகளை எப்படி அவர்கள் தொடர்ந்து போராடிக்கிட்டே இருந்தாங்களோ, அதே போல இந்த போராட்டத்திலும் எல்லை வரை இந்த அவர்களுடைய உரிமைகளை அவர்கள் பெற வரைக்கும் தொடர்ந்து போராட்ட களங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஜனநாயகன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த போராட்டமா இருந்தாலும் தமிழகம் தான் அதை முன்னெடுக்கும். பிறகு வந்து பாத்தீங்கன்னா அது மற்ற மாநிலங்களில் பரவும். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள போராட்டங்களை முன்னெடுக்கும் போது இங்கே உள்ள சில இளைஞர்கள் அந்த படங்களை கொண்டாடக்கூடிய ஒரு சூழல். ஆனால் பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து நீட்டுக்கு எதிராகவும் டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆதரவாகவும் தான் போராடுறாங்களே தவிர அந்த படத்தை ஒருபோதும் வந்து ஒரு சில கூட்டங்கள் தவிர்த்து தொடர்ந்து நாங்கள் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாகவும் அந்த போராட்டம் வெல்லும் வரை நாங்கள் என்ன பண்ணுவோம், களத்தில் நிற்போம். இந்த போராட்டம் எப்போ வந்து தீவிரமானதுன்னு சொன்னால், அமைதியாக போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த சோனம் வாங்சுக்கு என்ன செய்யறாங்கன்னா, காவல்துறை கட்டாயப்படுத்தி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உண்ணாவிரத்தில் இருக்கவரை கூட்டுட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் அவரை சேர்க்குறாங்க. அதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அது பிற்பாடு நடந்த ஒரு செய்தி. அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், காவல்துறை தொடர்ந்து இந்த போராட்டம் வந்து எழுச்சி அடைஞ்சிட்டே இருக்குது, இதை வந்து எப்படியாவது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உடனடியாக ஏவப்பட்டு கட்டவிழ்க்கப்பட்டு ஒரு கலவரத்தை செயல்படுத்துகிறாங்க. 2020 எப்படி வந்து டெல்லியில் வந்து சிஏஎன்ஆர்சி போராட்டத்தில் காவல்துறை முன்னிறுத்தி எப்படி வந்து ஒரு கலவரத்தை முன்னெடுத்ததோ, அதே மாதிரியே வந்து இந்த போராட்டத்தை வந்தையும் கலவரத்தை முன்னிறுத்தி காவல்துறையை அது செய்திருக்கிறாங்க. அதுக்குரிய பல்வேறு காட்சிகளை இன்றைக்கி நாம் பார்க்குறோம் வலைதளங்களில். அப்போ இந்த மாதிரியான போராட்டங்களை ஒடுக்குவது என்பது இந்தியாவினுடைய ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தானது. தொடர்ந்து மாணவர்களுடைய குரல் வந்து ஓங்கிக் கொண்டே இருக்கும். அதனுடைய பகுதியாக இந்தியா முழுவதும் இன்னைக்கு வந்து பெரும்பான்மையான பகுதிகளில் மாணவர்கள் இதற்கான போராட்டங்களை முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க. இதை பற்றி கருத்து வந்து இன்னைக்கு முக்கியமாக சொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு ஏன்னு சொன்னால், இன்னைக்கு மக்கள் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருக்குன்னு சொன்னால் மிக முக்கியமாக இளைஞர்கள் மாணவர்கள் தான் காரணம். இந்த இளைஞர்கள் மாணவர்கள்னு சொன்னால் இந்த அரசியல் மாற்றம் வந்து இன்னைக்கு நடந்திருக்காரு. ஆனால் அவங்களுடைய ஓட்டுகளை பெற்றுக்கிட்ட இந்த தாவேக அரசு இன்னைக்கு என்ன பண்ணுன்னு சொன்னால், ஜனநாயக வரியில் போராடக்கூடிய மாணவர்களை வந்து ஒடுக்குது. ஆனால் ஜனநாயக படத்தை எப்படி வேணால் பார்க்க போகலாம், அவங்கள ஒடுக்க மாட்டாங்க. ஜனநாயக முறையில் போராடக்கூடிய மாணவர்களை வந்து ஒடுக்குது. இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள் முதல்ல வந்து அவருடைய மாநாட்டிலே வந்து பாயாசமானு சொல்லி பாசிசத்தை வந்து ரொம்ப தரக்குறைவாக இது வந்து ஒரு யூஸ்லெஸ் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு மதிப்பீடு வந்து கொடுத்திருந்தாரு. அந்த மதிப்பீட்டுடைய மனநிலை தான் இப்போ அவர்களுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாசிசம்ன்றது சாதாரண விடயம் கிடையாது. ஒரு இந்தியாவினுடைய தலையெழுத்தையே தவிடுபடியாக்கக்கூடிய வேலைகளில் பல்வேறு வேலைகளில் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டிருக்கு. அப்போ இதை வந்து கொச்சைப்படுத்துகிற வகையில் நான் கூட அந்த சமூக வலைத்தளங்களை பார்க்குறேன். சமூக வலைத்தளங்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, 20 நாள் போராடினாங்க, அப்போல்லாம் இவனுங்க யாரும் போராடல, இப்போ ஜனநாயகன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து அதை வந்து திசை திருப்புன்றதுக்காக போராடுறாங்கன்னு சொல்லி கொச்சையான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படுது. அப்போ இது எதனுடைய மனநிலை வெளிப்படுத்துன்னு சொன்னால், பாசிசத்தினுடைய அந்த அடிப்படை என்ன, அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும், அது இந்தியாவை எப்படி வந்து சீர்குலைக்கும் அப்படின்ற அந்த புரிதலே இல்லாமல் அவர்களுடைய கட்சியினுடைய நிர்வாகிகளும் மற்ற அமைச்சர்களும் அவங்க அப்படி செயல்படுறாங்கன்றதான் கருத்து. அவங்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை நிச்சயமாக அவங்க வந்து ஒன்றிய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானை வந்து அவங்க பதவி நீக்கணும். அதே சமயத்தில் இந்த நீட்டில் நடந்த குளறுபடிகளை அவங்க சரி செய்யணும். ஏன்னா லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்களுடைய கனவாக இந்த டாக்டரை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அவங்களுடைய குடும்ப சூழல் ஒரு தரப்புல பணக்கார வர்க்கங்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது வேறு, அவங்களுக்கு பண பிரச்சனைகள் கிடையாது, அந்த டாக்டர்ன்ற பட்டத்துக்காக படிப்பாங்க.
ஆனால் சாமானிய மக்களாக இருக்கக்கூடிய ஏழைத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு தான் படிக்கிறாங்க. அப்படின்னும் போது அந்த தேர்வுக்குள்ளே போகும்போது எப்படிப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்றதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய இன்னர்ஸ் எல்லாம் கூட வந்து கிழிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம தொலைக்காட்சியில் பார்த்துருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவ்வளோ ஒரு அலட்சியமாக எப்படி ஒரு நீட்டினுடைய கேள்வி வந்து எப்படி வெளியில் வரும்? இவ்வளோ அலட்சியமாக எப்படி நடக்க முடியும்? அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தில் வந்து அவங்க சரி செய்யணும். இந்த நீட்டுன்றதை வந்து தமிழ்நாட்டில் முற்றிலுமாக எதிர்க்கிறோம். அதனால் அவங்க நீட்டுன்றதை எதிர்க்கணும் அப்படின்றது தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதே சமயத்தில் தமிழ்நாட்டிலையும் சரி சென்ட்ரல்லையும் சரி இந்த மாணவர்களுடைய போராட்டத்திற்கு காவல்துறை வந்து பயங்கர நெருக்கடியை கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு கேள்வி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, இத்தனை ஆயிரம் காவல்துறைகள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. இத்தனை ஆயிரம் காவல்துறையினுடைய பிள்ளைகள் யாருமே வந்து நீட்டோ எம்பிபிஎஸோ படிக்கலையா? அவங்களுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டதை அவங்க பார்க்கலையா? அப்போனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீட்டு படிக்கிறவங்களுடைய பெற்றோர்கள் காவல்துறையில் பணியாற்றலையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதனால காவல்துறை பண்ணக்கூடிய செயல்களும் கண்டிக்கத்தக்கது. எந்த நிலை வரைக்கும் போகும்னு தெரியல. ஏன்னா ரிசைன் பண்ணணுன்றது தான் நம்மளோட கோரிக்கை. அது இல்லாமல் மத்திய கல்வி அமைச்சர் ரிசைன் பண்ணுன்றதான் கோரிக்கை வச்சு இப்போ எல்லா மக்களும் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி 20 மரணங்கள் தற்கொலைகள் நடந்திருக்கு இந்த நீட்டு பேப்பர் லீக் ஆனதுனால. அவங்களுக்கு 1 கோடி ரூபா நிதி வேணும்னு சொல்லி தான் சேர்ந்து போராடுறாங்க. அது மாதிரி இந்த போராட்டங்களில் பங்கெடுத்த நபர்களுக்கு கேஸ் எதுவும் உழுவக்கூடாது, எஃப்ஐஆர்லாம் கேன்சலேஷன் பண்ணணும் அப்படின்றது அவங்க கோரிக்கையாக இருக்குது. 3 கோரிக்கையும் நிறைவேறிச்சுலாம் சந்தோஷம். ஒன்னொன்று இது மட்டும் நிறைவேறாமல் நீட்டையும் நிரந்தர தடை செய்தா நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து மொத்த ஸ்டூடெண்ட்ஸுமே இறங்கி, ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, எப்படி ஜல்லிக்கட்டுக்கு இறங்கி போராடணுமோ அது மாதிரி போராடினா தான் நல்லாயிருக்கும். தமிழ்நாடு மக்கள் வந்து எப்பயுமே போராட்டத்துக்கு வந்து முன்மாதிரியாக இருப்பாங்க. ஆனால் இந்த போராட்டத்தில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோன்றது ஒரு கேள்வியாக இருக்குது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.